Hi friends, I am breaking இன்னைக்கு நான் காடகாசு பண்ணல எடின் கடவுள் ஒரு வயசான பாட்டி பிச்சை எடுக்கிறான்னு எல்லார்கிட்டயும் பிச்சை எடுத்தாங்க. எல்லாருமே காசு கொடுத்தாங்க. மேல இருந்த அந்த சிவன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன எல்லாருமே காசு கொடுக்குறாங்க, அந்த அம்மாவுக்கு காசும் பத்தும், ஆனால் மறுபடியும் ஏன் காசை கேட்டுக்கிட்டே இருக்க அந்த அம்மா அப்படின்னு இவரே ஒரு கண்ணை மூடி யோசிச்சோன்னே அந்த அம்மா சொன்னிச்சான், என் பாப்பா சீதுப்பா கொஞ்சம் ஏதாவது தாப்பா சாதம் தாப்பான்னு சொல்லிட்டாங்க. இந்த பாட்டிக்கு சாப்பாடு தானே தேவை. சரி, அப்போ நம்மளாவே உருவத்தை மாட்டிக்கிறான்னு இவராகவே ஒரு ஆட்டோ டிரைவரா மாறி ஒரு ஆட்டோவை எடுத்துட்டு போனாங்க. அதே டிராஃபிக்கில் போய் வண்டியை விட்டாங்க. அந்த பாட்டி எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிற மாதிரி சிவன்கிட்டையும் வந்து பிச்சை எடுத்துக்கலாம். ஏன்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா சாப்பாடு கொடுப்பான்னு கேட்டோன்னே, இந்த கடவுள்கடை நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த பாட்டிக்கு பெரிய ஹோட்டல் இருந்து இந்த பாட்டிக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அது ஆட்டோ பின்னாடியிலேருந்து எடுத்து, இந்தாம்மா சாப்பாடு தானே கேட்டேன், இந்தான்னு கேட்டு இந்த பாட்டி அதை வாங்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணி அது தூங்குற இடத்துல போய் வச்சுதான். வச்சோன்னே மறுபடியும் வந்து எல்லாருக்கிட்டையும் பிச்சை அடித்தான். இந்த சிவன் எங்கே அந்த ஆட்டோ வந்துச்சோ அங்கேயே போய் விட்டு சிவனாவே மாறி போயிட்டானா. மேலே இருந்து பார்த்தானா. மறுபடியும் இந்த பாட்டி பிச்சை எடுத்துன்னு இருந்துச்சான். இதுக்கு என்னதான் வேணும்? சாப்பாடு கேட்டு பிச்சை எடுத்தாங்க இந்த பாட்டி. அதுக்கு நம்ம சாப்பாடும் கொடுத்துட்டோம். அப்போ இவங்க ஏன் மறுபடியும் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. அப்பதான் தெரிஞ்சுதான் இவங்களுக்கு வந்து சாப்பாடு முக்கியம் கிடையாது, பணத்துக்காக தான் இவங்க வந்து தேடுறாங்க. இவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு இருந்தாராம். இந்த அம்மா ஒரு பை ஃபுல்லாக காசு ரொம்பிச்சான், ஒரு பை ஃபுல்லாக காயின் சீரல் ரொம்பிச்சான். தூக்க முடியலன்னு மறுபடியும் சரி பிச்சை எடுக்கிறது போதும்னு இங்கே வந்து அது ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துதான். மறுபடியும் அங்கேருந்து தூங்குற இடத்துக்கு போய் உட்காந்துதான். உட்காந்து அந்த காசு ஃபுல்லாக இருந்துச்சு. காசு பையை திறந்து பார்த்துச்சான். எல்லாமே வெள்ளை பேப்பராக இருந்துச்சான். காயின் பேப்பர் எடுத்து சாப்பிட்டான். எல்லாமே இரும்பாக இருந்துச்சான். என்னடா இது, நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பிச்சை எடுத்த எல்லா காசுமும் போயிடுச்சு, காயினும் போயிடுச்சு அப்படின்னு வருத்தம் பற்றிச்சான். சரி, ஒரு நாள் போனால் போகட்டும் அப்படின்னு அந்த பையன் ஓரமாக வச்சுட்டு சாப்பிடலான்னு சாப்பாடு கவரை எடுத்து பிரிச்சுதான். மேலே மட்டும் சாப்பாடு இருந்துச்சான், அது ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சான். அப்புறம் அந்த பாட்டி, என்னடா இது கூட மண்ணாக இருக்குதா, அந்த ஆட்டோக்காரனும் நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு நினச்சினான். அது மாட்டி ஒரு நைட்டு 10 மணி போல் அப்படியே படுத்து தூங்கிச்சான். தூங்கும்போது சிவன் இருக்காரு, அவர் மறுபடியும் ஆட்டோ மாதிரி டிரைவர் மாதிரி வேஷம் போட்டு ஆட்டோ ஓட்டிட்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. ஏமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இந்த பாட்டி எழுந்திரிச்சு பார்த்துறான். என்ன சாப்பிட்டியா, நான் காலையில் கொடுத்த சாப்பாடுன்னு கேட்டுச்சான். சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டு, இல்லை எங்கப்பா நான் காலிலேருந்து பிச்சை எடுத்த எல்லா காசுமே வெள்ளை பேப்பராக இருக்கு, காயின்லாம் பார்த்தோன்னா இரும்பா இருக்கு, சாப்பாடை பார்த்தோன்னா மண்ணா இருக்குப்பா, அதனால நான் அப்படியே பார்த்து தூங்கிட்டேன்னு சொன்னேன். எங்க காட்டு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பையன் பிரிச்சு காட்டிட்டான். ஆமா, எப்படி இது
மாயமா மாறுச்சு அப்படின்னு கேட்டான். உடனே இந்த பாட்டி நடந்த காலையிலேருந்து எல்லா விஷயத்தையும் சொன்னிச்சான். அப்போ யாரோ ஒருத்தவங்க தான் உன்னை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனாவே மாறி வந்தான். வந்தோடனே, ஐயா நீங்க தானா? நீங்களா எனக்கு காலையில சாப்பாடு கொடுத்தீங்க? நீங்களா என்னோட காசெல்லாம் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஆமா, நீ என்ன கேட்டு பிச்சை எடுத்த? சாப்பாடு வேணும் தானே கேட்ட. அதுக்கு நான் பெரிய ஹோட்டல்ல உனக்கு பிடிச்ச சாப்பாடே வாங்கி கொடுத்தனா? அதை நீ சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாமா? ஏன் பை முழுக்க காசு சம்பாதிச்சாதான் உனக்கு திருப்தியா இருக்குமா? பை முழுக்க காயின்லாம் சம்பாதிச்சாதான் உனக்கு திருப்தியா இருக்குமா? நீ கேட்டது காசு கேட்டு பிச்சை எடுத்தா கூட பரவாயில்ல, ஆனா சாப்பாடு கேட்டு பிச்சை எடுத்தா சாப்பாடு கிடைச்சுதா அதை மட்டும் சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கணும். நீ பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொன்னிச்சு. ஐயா கடவுளே, இனிமே நான் பிச்சை எடுத்தேன்னா 3 வேளை சாப்பாடுக்கு மட்டும் நான் எடுத்துட்டு சாப்பிட்டு இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பிச்சை எடுக்கிறவங்க எல்லாருமே சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும். டீ நகரில் போய் பார்த்தீங்கன்னா அப்படிதான், ரோட்டில் அப்படிதான், சந்து முனையில் அப்படிதான், பீச்சிலையும் அப்படிதான், எல்லா இடத்துலையுமே பிச்சை எடுக்கிறீங்க சாப்பாடுக்காக. ஆனால் நீங்கள் சாப்பாடுக்காக பிச்சை எடுத்து நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டோன்னா அதை வேற எங்கேயாவது வச்சுட்டு மறுபடியும் ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? உங்களுக்கு தேவையானது வந்துடுச்சா? அதுக்கும் தவிர்த்து நீங்க ஏன் மறுபடியும் பிச்சை எடுக்கிறீங்க? 3 வேளை சாப்பாடு மட்டும் வந்துச்சா அதை மட்டும் சாப்பிட்டு ஓரமா உட்காரணும். நீங்களும் யாராவது சாப்பாடை கையில வச்சிங்கன்னே பிச்சை கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதையே நீங்க பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல வீடியோ தொட்டுங்க. பை பாய்.